தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய பெயர் மற்றும் கொடி அறிமுக விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று கொடி அறிமுகத்தை செய்து நமக்கெல்லாம் ஆசிரியர்களைப் போல, ஆசிரியனைப் போல, பேராசிரியரைப் போல வகுப்படுத்த வந்திருக்கிற என் ஆருயிர் அண்ணன், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அண்ணன் KM ஷரீப் அவர்களே, ஆருயிர் தம்பி இளமாறன் அவர்களே, பல்வேறு சமூக சிக்கலுக்கு மத்தியில் மத்திய தமிழகத்தில் மிக வலிமையாக சமூக அரசியலையும் கூடவே சமகால அரசியலையும் எதிர்கொண்டு போராடி தமிழ்நாட்டில் வளர்ந்து வருகிற ஒரு இளம் அரசியலாளர் என் ஆருயிர் சகோதரர், தமிழ் தேசிய தேசம் கட்சியினுடைய தலைவர் KK செல்வராஜ் அவர்களே, விடுதலை தமிழ் புலிகளின் கட்சியின் தலைவர் என் ஆருயிர் சகோதரர் குடந்தை அரசன் அவர்களே, தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் என் ஆருயிர் சகோதரர் நாகை திருவள்ளுவன் அவர்களே, சமூக இயக்கங்களை தமிழ் தேசிய கருத்துக்களோடு உள்வாங்க செய்து ஒட்டுமொத்த தமிழ் சமூக நலன்களுக்கான, தமிழ் தேசிய நலன்களுக்கான ஓர்மைக்கு நாளெல்லாம் களமாடி வருகிற மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரின் ஆருயிர் சகோதரர் திருமுருகன் காந்தி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆருயிர் சகோதரர் வன்னியரசு அவர்களே, நல்ல கருத்துக்களை மிக வலிமையாக பதிவு செய்து நம்மிடமிருந்து சட்டமன்ற பேரவைப் பணிகளுக்காக விடைபெற்று சென்றிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஆருயிர் சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை, அதாவது ஏற்புரை முகப்புரை நிறைவாக பேசி முடித்து நிறைவுரையாக ஆற்ற மிக சிறப்பான துவக்க கருத்துக்களிலேயே தலைவர்களினுடைய அன்பையும் அவருடைய வாழ்த்துக்களையும் பெற்று நிறைவுரையாற்ற இருக்கிற தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய நிறுவன தலைவர் என் ஆருயிர் சகோதரர் SR பாண்டியன் அவர்களே, பத்திரிகையாளர்களே, துறை சார்ந்த பெருமக்களே, இந்த தமிழர் ஆட்சி கழகம் வலிமை பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து குழுமி இருக்கிறேன் உயிருக்கு உயிரான தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். பொதுவாக கட்சிகளை துவக்கப்பட்ட கட்சி எந்த நோக்கத்திற்காக துவக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்காக களம் ஆடுவது, பணி செய்வது, மக்களுக்கு சேவை செய்வது இயல்புதான். என்றாலும் ஒரு நெருப்பு மண்ணில் தென் தமிழ்நாட்டின் தூத்துக்குடியில் ஒரு கடற்கரை ஓரத்தில் ஒரு கல்லூரி அல்லது கல்லூரி காலகட்டத்தில் தமிழ் சமூகத்தில் தாய் தமிழ் சமூகங்களுக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கிற அல்லது முரண் சமூக சூழலிலிருந்து சமூக ஓர்மைக்காக அதனுடைய ஆயிரம் ஆண்டுகால அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒரு அரசியலை கட்டி அமைத்து அந்த அரசியல் விடுதலைக்காக அது போராடுகிற பொழுது கொஞ்சம் வியர்வையும் கொஞ்சம் இரத்தமும் கொஞ்சம் உயிரையும் இழக்கிற சூழல், அந்த சூழலிலிருந்து பிறந்த இயக்கம்தான் நம்முடைய தமிழர் ஆட்சி கழகம். அதனுடைய நம்முடைய நட்சத்திரத்தையும் கொடியிலேயே பதித்து அந்த சமூக விடுதலை களத்தில் நட்சத்திர நிலையில் அந்த போர்க்களத்தில் முனைந்து களத்தில் நின்ற ஒரு மகத்தான மாவீரன் நம்முடைய ஆருயிர் சகோதரர் SRP. இன்று தமிழர் ஆட்சி கழகம் என்ற கட்சியை துவக்கி இருக்கிறவருடைய நோக்கம் அந்த தீர்மானத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, மீனவர்களால் இருக்கிறது. பல்வேறு நம்முடைய சமூகங்கள் சார்ந்து இல்லாமல் சமூகங்கள் சாராத ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய விடுதலை அல்லது ஒற்றுமை குறித்து அந்த தீர்மானங்கள் பேசுகிறது. தலைவர்கள் நமக்கெல்லாம் பல நாட்டு மக்களினுடைய நலன்களிலே அக்கறையுள்ள சமூக இயக்கங்கள், அரசியல் இயக்கங்கள் தான் இப்போ நம்ம மேடையில் இருக்கிறோம். நமக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து இந்த சமூகத்திற்காக தொண்டு செய்வது, சேவை செய்வதை மட்டும்தான் தன் முழு நேர வாழ்க்கையாக கொண்டிருக்கிற தலைவர்கள் தான் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி தனித்து தன் ஆதாயத்திற்காக அரசியலுக்கு வந்த தலைவர்கள் இந்த மேடையில் இல்லை. இந்த மண்ணில் காடு கலனியிலே உழுது பயிர் செய்து உழவு தொழிலிலே, உழைப்பு தொழிலில் இருக்கிற இந்த மண்ணின் கடைசி மனிதனினுடைய அரசியல் சமூக விடுதலையை இந்த நவீன அரசியல் சமூகம்
ஒரு வலிமையான இடத்திற்கு நகர்த்துவதற்கு இயன்ற அளவு போராடுகிற பல்வேறு போராட்டங்களிலே கால்சட்டை முழுவதில் போராடுகிற இயக்கம் தலைவர்கள் தான் நம்முடைய இயக்கம். நம்ம இங்கே கலந்துருக்கிறோம். ஆனால் இங்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் அல்லது இந்தியாவுடைய அரசியல் சூழல் எங்கு வலிமை பெறுகிறது என்றால், அது இந்த மண்ணின் மக்களாக இருக்கிற நம்மிடத்திலே அதிகாரம் இல்லாமல், அரசியல் அதிகாரம் நம்மிடத்திலே இல்லை, அரசு அதிகாரம் நம்மிடத்திலே இல்லை, கல்வி கற்பதற்கு மாறாக நமக்குள் ஒரு பொறாமை அல்லது பல்வேறு அதிகார நுகர்ச்சி அல்லது உயர்வு தாழ்விலே கடுமையாக களத்திலே மோதிக்கொண்டு கல்வியை இழந்து பொதுவான அதிகாரத்தை அரசியலை இழக்கிற ஒரு அறிவு சமூகம் அறிவற்ற நிலையில் தொடர்ந்து வாழுகிற இந்த சூழலிலிருந்து இந்த சமூகத்தை அறிவு சமூகமாக மாற்றுவதற்கு நாம் பாடுபடுகிறோம், போராடுகிறோம். அதுதான் நம்முடைய தமிழர் ஆட்சி கழகம் இன்று துவக்குகிற ஒரு நோக்கம். ஆனால் இங்கே நம்ம என்ன, இப்போ பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற நம்முடைய உறவுகளுக்குள்ளே நமக்குள் மோதி அழிவது, நம்முடைய சமூகங்களுக்குள்ளேயே மோதி அழிவது, சிறைப்படுவது அல்லது மரணித்து போவது. ஆனால் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல், ஒரு சொட்டு வியர்வை சிந்தாமல் இந்த மண்ணில் நம்மை ஆயிரம் ஆண்டுகளாக ஆளுகிற போக்கை பார்க்கலாம். இந்த கருத்தை நம்முடைய மக்களிடத்தில் கொண்டு வந்து செலுத்துவதற்கே கட்சிகள் இல்லை, தலைவர்கள் இல்லை. ஆனால் இப்பொழுது நாம் அதற்கான களத்தை உருவாக்கி வர்றோம். அப்படிப்பட்ட களத்தில் முகாமிட்டிருக்கிற பல்வேறு முகாம்களிலே நம்முடைய தமிழர் ஆட்சி கழக முகாம் இன்று நம்முடைய தூத்துக்குடி அல்லது தென் மாவட்டம் அல்லது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்காக இந்த அறிவை புகட்டி இந்த சமூகத்திற்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு தமிழ் தேச கருத்துக்களை, இந்த மண்ணில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நாம் ஏன் ஒன்றுபட வேண்டும் என்கின்ற கருத்தை சொல்வதற்காக நம்முடைய இந்த தமிழர் ஆட்சி கழகம் களத்திற்கு வந்திருக்கிறது. மகிழ்ச்சி, பாராட்டுக்கள், வாழ்த்துகிறேன். பல்வேறு சூழ்நிலைகளில் உளவு சமூகமாக இருக்கிற நம்முடைய சமூகங்கள் முற்போக்கு கருத்துக்களில் இருந்து பின்வாங்கி ஆயிரம் ஆண்டுகளாக இந்த சமூகத்தை நம்மையெல்லாம் மந்தைகளைப் போல மேய்த்து, ஆடு மாடுகளைப் போல, கால்நடைகளைப் போல, மந்தைகளைப் போல இந்த சமூகத்தை வழிநடத்தியவர்கள், கல்வி அறிவு பெற்ற, ஆட்சி அதிகாரத்தில் இருந்த, மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் நம்மையெல்லாம் வழிநடத்தியவர்கள் நம்மை மந்தைகளைப் போல வழிநடத்தினார்கள். இப்பொழுதும் வழிநடத்துகிறார்கள். அப்பொழுது நம்மிடத்திலே ஒட்டு துணி இருந்தது, குடுமி இருந்தது, கோவணம் இருந்தது. இப்பொழுது நம்மிடத்தில் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கோம், எல்லாரும் காஸ்ட்லியான பிராண்டட் சட்டை போட்டிருக்கோம். சர்ட் இருக்குது, பேண்ட் இருக்குது, செப்பல் இருக்குது, மகிழுந்து இருக்குது, பெரிய வீடுகள் இருக்குது. ஆனால் மூளையில் அந்த மாற்றம் நடக்கவே இல்லை. உடையில் மாற்றம் இருக்கிறது, உணவில் மாற்றம் இருக்கிறது, தோற்றத்தில் மாற்றம் இருக்கிறது, மூளை மட்டும் மாற்றப்படாமல் அப்படியே இருக்கிறது. கால்நடைகளைப் போல, மந்தைகளைப் போல இப்பொழுதும் நம்மை மேய்ப்பவர்கள், அப்பொழுது நம்மை மேய்த்தவனே தான் இப்பொழுதும் நம்மை மேய்க்கிறார். இப்பொழுதும் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் நமக்கு பல்வேறு துன்பத்தை, துயரத்தை தந்து எப்பொழுதும் துன்பத்திலேயே வாழுகிற மனிதனாக இந்த சமூகத்தை வைத்திருப்பது, இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒருவனை வணங்குவது, அது இறைவனை அல்லது கோயிலை அல்லது சாஸ்திரங்களை, சடங்குகளை, ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நிம்மதி வேண்டுமா, துன்பம் இருக்கிறதா, துயரம் இருக்கிறதா, ஓடோடி வா என்று அழைப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகளை போனீங்கனாலும் இந்த மண்ணை சாராதவர்கள், இனத்தை சாராதவர்கள். ஆன்மீகவாதிகளிடத்திலே, சாமியார் இடத்திலே போனீங்கனாலும் இந்த சாமியார், எந்த சாமியாரும் தமிழ்நாட்டு சாமியார் கிடையாது. நீங்கள் ஜக்கி வாசுதேவ் வரைக்கும் அமித்ஷா வருவார், மோடி வருவார், அமெரிக்காவில் இருந்து வருவார். ஆனால் அவருக்கு தமிழ் தெரியாது. தமிழ்நாட்டை சாராதவர், தமிழ் இனத்தை அழிக்க, தமிழ் மொழியை அழிக்க, தமிழில் இருக்கிற இங்கே வழிபாட்டு பழக்க வழக்கங்களை, பண்பாட்டு கூறிகளை சிதைக்கின்ற ஒரு சாமியார் இங்கு வந்து 10 ஆண்டுகளில் 20 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த தமிழ் கூட்டமும் அங்கு போய் அவர் காலடியிலே மன்றாடி கேட்கிறது, சுவாமி, குருஜி, எங்களை விடுவித்து எங்களுக்கு நல்வழியை காட்டு என்று. அப்பாவி ஆடு மாடு மேய்க்கிறவனிலிருந்து ஐஏஎஸ் படித்த தமிழ் வரைக்கும் அந்த ஜக்கி வாசுதேவ் குருகுலத்தில் போய் கிடக்கிறான். எல்லாரும் வடநாட்டுக்காரர்கள், பிற மொழி அல்லது பிற தேசிய இனத்தை சார்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் ஆயிரம் ஆண்டுகளாக நம்மை மந்தைகளைப் போல, கால்நடைகளைப் போல மேய்த்தவர்கள் இப்பொழுதும் வணங்குகிற இறைவனையே மாற்றி 15 ஆண்டுகளில் ஒரு இறைவனை புதிதாக அடையாளப்படுத்தி அந்த இறைவனின் காலடியிலே விழச் செய்கிற அளவுக்கு மூடனாக கிடக்கிற இந்த சமூகம் சாதியால் நம்மை
நாம் பிரிந்து சாதியாகவே நாம் போராடி இது போன்ற சமூகத்தை நேசிப்பவர்களை எல்லாம் ஒன்று சுடுகாட்டுக்கு அனுப்புவது, இல்லை என்றால் சிறைக்கு அனுப்புவது, இல்லைன்னா நீங்கள் பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுக்குவான், தீவிரவாதி, ரவுடிசம், என்கவுண்டர். இதுதான் பசுபதி யாராக இருந்தாலும், இதுதான் எங்கள் ஐயா பழனி பாப்பா ஐயாவாக இருந்தாலும். யாரால் நம்ம கொல்லப்பட்டோம்? சொந்த ரத்த உறவால். பக்கத்து சிறையில் நாச்சிமுத்து, இன்னொரு இடத்துல குப்புசாமி, இன்னொரு இடத்துல இஸ்மாயில், இன்னொரு பக்கம் ஜோசப், 4 பேரும் நம்ம அதிகாரம் இழந்தவர்கள். உழைக்கிற சமூகம், அறிவுன்னா என்னன்னே தெரியாத இந்த சமூகம், ஆயிரம் ஆண்டுகளாக பழக்கம் இல்லாத இந்த சமூகம். ஆனாலும் நம்முடைய தலைவர்கள் நம்மிடத்தில் சொல்லுவார்கள், நாம் ஆண்ட பரம்பரை என்று. எப்பொழுதாவது நாம் ஆண்ட பரம்பரை, ஆண்டவர்கள் என்று உங்களால் ஒரு சான்றை காட்ட முடியாது. பச்சை பொய்யை சொல்கிறோம். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நாமே ஆண்டதாக தமிழ் நிலத்தை, தமிழ் தேசியத்தை, தமிழ் மொழியை எப்பொழுது நாம் ஆண்ட வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தாழ்வு நிலையில் எஞ்சி இருக்கிற கடைசி முயற்சியில் இப்போ வடநாட்டு இந்து பாசிசம் மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் ஏற்கனவே இந்த குறைந்தபட்ச விடுதலை நமக்கு கிடைச்சது. இப்போ அண்ணா அம்பேத்கரால், தந்தை பெரியாரால் குறைந்தபட்ச விடுதலை நாம் சுவாசித்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கல்வி அறிவு பெற்று அரசு அதிகாரத்துக்கு ஆட்சி பணிக்கு வந்துட்டு இருக்க நேரத்தில் மீண்டும் நம்மை பண்பாட்டு களத்துக்கு, ஆலயங்களை நோக்கி கூட்டமாக திருச்செந்தூருக்கும், பழனிக்கும், வேளாங்கண்ணிக்கும், மறுபடியும் மெக்கா மதீனாவுக்கும் நம்மளை கூட்டமாக தள்ளிட்டு இப்போ எங்கே நீங்கள் இப்போ கும்பமேளா ராமர் கோயிலை கட்டி இந்த காட்டு கூட்டத்தை தமிழ் சங்கமும் காசியில் நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த காட்டு கூட்டத்தை வரிசையாக பொட்டியாக ஏற்றுறான். கொடுமையாக இருக்குது. படிக்கிறதுக்கு யாரும் போகிறதில்ல. எல்லாரும் கும்மி ஆட்டம் ஏதோ அந்தந்த படுகாசுனா ஒரு 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 வழிபாட்டு முறையை சொல்லிவிட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவெல்லாம் கோமணத்தை கட்டிக்கிட்டு ஆடிட்டு இருக்கிறான் குடுமையை வச்சு. குழந்தைகளெல்லாம் போய் கும்மி ஆட்டம்னு இறைவனின் பெயரால் குழந்தைகளுக்கு 24 மணி நேரம் வகுப்படுத்து அறிவியல் கல்வியை விட்டுட்டு பல்கலைக்கழக கல்வி விட்டுட்டு இப்போ போய் 8 அடி குச்சிக்குள்ளே கந்தையான்னு பாட்டுற அளவுக்கு நம்முடைய கொடுமையான நிலைமை இருக்குது. இப்போ நம்ம இந்த வளர்ச்சி 25 வருஷத்தில் நம்ம என்ன ஆகும்? மறுபடியும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு 24 மணி நேரம் கடவுளை வணங்கிட்டு இந்த அதிகார சட்டமன்ற நாடாளுமன்றம்லாம் இப்போ எதுவும் இருக்காது. இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் ஒழியன்னு சொல்கிறான், ஹிந்தி வாழ்கன்னு சொல்கிறான். அதுக்கு கையெழுத்து இயக்கம் நடத்துகிற அளவுக்கு பாஜகவுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்துகிறவனு ஒரு கருப்பாக பச்சையாக இந்த மண்ணில் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற கால்நடைகளைப் போல, மந்தைகளைப் போல அவன் மேய்த்து இந்த மந்தையிலிருந்து ஒரு மந்தையை எடுத்து இந்த காட்டு கூட்டத்துக்கு ஒரு தலைவனாக்கி அது போய் இப்போ இன்னைக்கு இந்தி ஒழிக, அதாவது தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, தமிழிசேக்க என்ன சொல்கிறாங்க, அவங்கள வடநாட்டுக்காரனுடைய கூலிப்படையாக இவங்க என்ன செய்கிறாங்க, இந்தி வாழ்க தமிழ் ஒழிகன்னு கையெழுத்துக்கு நடத்துகிறாங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், இந்த காட்டு கூட்டத்தோட இந்த குட்டி கூட்டம் குழந்தைகள்லாம் போய் கையெழுத்து போடுது வரிசையாக. அதுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் தர்றான். அப்போ நம்ம என்ன குட்டி, இப்போ நம்ம என்ன தப்பாக வார்த்தைகளை பேசுகிறதுக்கு நமக்கு சங்கடமாக இருக்குது. நம்ம பெற்ற குட்டி இருக்குல்ல, நம்ம குட்டி, அது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுக்கு வாலாட்டிக்கிட்டு போய் கையெழுத்து போடுது தமிழ் ஒழிய இந்தி வாழ்கன்னு. அதையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நாங்கள் மேடையில் வந்துருக்கிறோம்ல, நாங்கள் ஆண்ட சாதின்னு. அது என்ன செய்கிறது? இப்போ நாங்களாம் பல வழக்குகளை வாங்கி இப்போ தான் தப்பிச்சு ஏதோ பாஸ்போர்ட்டை வாங்கி இப்போ தான் எங்களை ரவுடி லிஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு நாங்கள் ஏதோ மனுஷனாக போந்துருக்கோம். நாங்கள் பழைய மாதிரி மாறின்னு வச்சுக்கல. அப்போ நீங்கள் நம்மளால் என்ன நினைக்கிறான்னா, இப்போ யாராவது ஒரு பிராமண தலைவர் குண்டாஸ் வாங்கியிருக்கானா, பெரிய தலைவனாக இருப்பான், 24 மணி நேரமும் அனல் பொறிக்க பேசுவான். இந்துக்களே உணர்ச்சி இல்லையா, மானம் இல்லையா, செல்வகுமாரே ஆயுதத்தை எடுத்து இஸ்மாயிலை போடு, ராபர்ட்டை போடுப்பா. ஆனால் அவன் போட மாட்டான். இங்கே நாம் அப்படி இல்லை. முருகா பங்காளி வர்றான்னு வச்சுங்களேன், பங்காளியே போட்டானா எறான், அவன் கம்முன்னு தான் இருப்பான். நம்ம போய் அருவாறு எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஆடு மேய்க்கிறவனோட கழுத்தை இருக்கிறது. இப்போ அப்படித்தான் நம்ம எங்கே போய் இப்போ நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நம்ம கழுத்தை எடுத்துக்கிட்டு கிடக்கிறோம். நம்ம கொடுமை, பச்சை கொடுமை. தேங்காய்க்கு வெளியில் தேர் இடம் வடம் பிடிக்கிறதுக்கு இணைய அனுமதிக்கலை. உள்ளே கூட என்ன படு கேவலமான உரிமைக்காக மானத்தில் இருக்கிறது. 2 வசிப்பிடங்கள்லேருந்து 1000 பேர்த்தை திரட்டிக்கிட்டு மோதிக்கிறது. அதுக்கு சட்டம் ஒழுங்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வருவான். அவன் யாருன்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு என்ன தமிழ்நாட்டுக்காரனே அல்லவன்.
நம்மளுக்கெல்லாம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி இந்த காட்டுக்கூட்டத்தையெல்லாம் சாந்தப்படுத்துகிறான்ல, அவன்லாம் யார்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் வடநாட்டு பிராமணர்கள். அவனுக்கு தமிழே தெரியாது. இன்னும் இந்த 2 காட்டுக்கூட்டம் அடிச்சுக்குது. இவனுக்கு தான் தமிழர்கள். ஆமாம், இவங்க தான் தமிழர்கள். தமிழர்கள்லாம் கல்லு மண்ணு தோன்றுவதற்கு முன்னாடியே தோன்றின இனம்னு சொல்கிறாங்களே. பார்க்க பாவமாக இருக்கிறான், கரையன் இருக்கிறான், எதுக்கு சண்டை கட்டிக்கிறான்? தேர்வு இல்லைங்கிறான், கோயிலுக்குள்ளே போக மாட்டேங்கிறான், முதல் மரியாதை இல்லைங்கிறான், நான் தான் இழுப்பேன், நீ தான் இழுப்பேன். அதாவது அந்த மூட கருத்தை 1000 ஆண்டுகளாக இருக்கிற எனக்கு, அந்த மூட கருத்தின் மீது இருக்கிற எனக்கு உரிமையை இந்த 2 காட்டுக்கூட்டத்தில் எந்த கருப்பு மனிதர்கள், இந்த மூடர்கள் பின்பற்றி நான் அதை சுமந்தே செல்வது என்பதில் போட்டி சண்டை. அதான் கொடுமை. வேறு எதுக்காக நம்ம சண்டை போட்டுருக்கிறோமா? எம்எல்ஏ வேணும், எம்பி வேணும், முதலமைச்சர் வேணும், கேட்கவே மாட்டோம். எல்லாரும் நமக்கு அதை இலகுவாக பயன்படுத்தி முதலமைச்சர் யார், பிரதம அமைச்சர் யார், மணிப்பூரில் 10 எரியுது, எத்தனாயிரம் பேர் செத்து மாநிலமாக அலைஞ்சு கிடக்கு. பாஜக தான் மாநிலத்தில் ஆளுது, மத்தியில் ஆளுது, ஒன்றும் நடக்காது. ஏன்னா அங்கே இருக்கிற 2 காட்டுக்கூட்டத்தை சண்டை போட வச்சுட்டு தலைவனாக இருக்கிறவன் வடநாட்டுக்காரங்க எப்போ ஆண்டவங்க நம்மளை. இப்போ தான் தமிழ்நாட்டிலையும் நம்மளுக்குள்ளையெல்லாம் அடித்து போட்டு இப்போ நம்மளையெல்லாம் ரவுடி லிஸ்ட்டில் வச்சுட்டு நாங்கள் கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கிறதுனால இப்போ நாங்கள் அந்த பட்டியலிருந்து மாறி ஒரு தலைவர்களாக ஒரு மரியாதையாக மானத்தோடு படித்து எவ்வளோ பக்குவமாக உங்கள்கிட்ட பேசுகிறோம். நாங்கள் பேசுகிற மாதிரி உலகத்தில் யாரும் பேச முடியாது. நான் சட்டமன்றத்தில் பேசியதை பார்த்துட்டு நீங்கள் இந்த 50 வருஷமாக 100 வருஷமாக இந்த கட்சிக்கெல்லாம் நம்ம ஓட்டு போட்டோம்ல, அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், அதிகாரிகள்லாம் வியந்து பார்ப்பான். நாங்கள் பேசுகிற பேச்செல்லாம் நீ உலகத்தில் இந்த வரை வரலாற்றிலே யாரும் பேசியிருக்க முடியாது. பல உரிமைகளை மீட்டிருக்கிறோம். அதை தான் எங்கள் வேல்முருகன் சொல்லிட்டு போகிறார். டேய், ஒரு தனி அரசு, ஒரு வேல்முருகன் உள்ள இருந்தால் தமிழ்நாடே எவ்வளவு அதனுடைய இயல்பான போக்கிலிருந்து மாற்றி இந்த மண்ணின் மக்களுக்காக நாங்கள் கலந்துற ஒரு குரல் அந்த பாதுகாப்பை தருகிறது, தன்மானத்தை, சுயமரியாதை, கௌரவத்தை காக்கிறது. நம்ம எல்லாரும் அதுக்கு தான் அந்த மேடையில் இருக்கிற எல்லாரும் போகணும்னா அதில் திருமுருகன் காந்தியான இப்போ இங்கே சரி பண்ணலாம் எவ்வளோ பெருந்தன்மையாக சொல்கிறார் பாருங்க. இப்போ வந்தாலும் என் தம்பி எஸ்ஆர் பாண்டியன் போட்டு நாங்கள் போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு பாரு. அப்படியெல்லாம் எங்கேருந்து இந்த பயிற்சி வந்தது? எங்கேருந்து இந்த நோக்கம் எங்களுக்கு வந்துச்சு? இதில் யாராவது எங்களுக்கு சொந்த வீடுன்னு பங்களாக்கள்னு யாருக்கு இல்லை. 50 வருஷமாக அரசியல் நடத்துகிறோம். கால் சட்டை பருவத்திலிருந்து போராடிட்டு தான் இருக்கோம். சொந்த வீடு கிடையாது, சொந்த வண்டி கிடையாது, இன்னும் பஸ்ஸில் தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ எனக்கு தெரியும், ரொம்ப நாளைக்கு அப்புறம் எஸ்ஆர் பாண்டியன் தான் ஒரு தலைநகர் சென்னையில் ஒரு வானுயர்ந்த நட்சத்திர விடுதியில் இவ்வளோ ஒரு எழில்மிகு ஒரு நட்சத்திர ஒரு குளிர்சாதன அறையில் நான் வாழ்நாள்லேயே என் ஆண்ட சாதின்னு எல்லோரும் நீங்கள் பார்ப்பீங்க. நான் குடிசையில், சத்துணவு கூடங்களில், சமுதாய கூடங்களில், மரக்கிளைகளுக்கு மத்தியில் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிற தனி அரசுக்கு இன்றைக்கி பார்க்குற வியப்பாக இருக்குது. பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே வடநாட்டுக்காரெல்லாம் போடுறத விட எங்கள் எஸ்ஆர்பி தூத்துக்குடியில் ஒரு கரிசல் காட்டு மண்ணில் ஒரு சீமக்கருவேல முள்ளுக்கு மத்தியில் அப்படி இருந்த இன்றைக்கி நம்ம ஒரு சமூகம் இவ்வளவு ஒரு இடத்துல ஒரு கட்சி துவக்க விழாவை நடத்தி அந்த கட்சி பேருக்கு தமிழர் ஆட்சி கழகம்ங்கிற ஒரு தைரியமாக ஒரு பேரை அடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம ஒரு தைரியமாக இன்றைக்கி நாட்டை நம்ம தான் ஆள போகிறோம், இது ஆறுகிறவர்களே வாருங்கள் ஒரு அறைகோங்களோட நம்ம இணைஞ்சிருக்கிறோம்ல கரம் பற்றி. இது பற்றி படர்ந்து வலிமையாக இருக்கணும். இப்போ நம்ம அருவாள் எடுக்கிறத விடக்கூடாது, எடுக்கிறேன், ஆனால் சாதிக்காக எடுக்கக்கூடாது, மதத்துக்காக எடுக்கக்கூடாது, தமிழுக்காக எடுக்கணும். நீங்கள் அருவாள் எடுக்கிறீங்கன்னா நம்ம சரியாக வராது. அருவாளை அறிவுக்காக பயன்படுத்தணும், அமைதிக்காக பயன்படுத்தணும், ஆதிக்கத்தை தடுப்பதற்காக பயன்படுத்தணும். செல்ஃப் டிஃபென்ஸ், சரியா? வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அதை நம்ம இதுவரைக்கும் சாதிக்காக நம்ம உயிரை விட்டுருக்குறோம். தமிழுக்காக ஒரே ஒரு ஆள் நம்ம சாதியில் நான் மாவீரன் சாதிக்காக விட்டுருக்குறோம். இனத்துக்காக, மொழிக்காக, மண்ணுக்காக ஒரு உயிரை வந்துருக்கிறோமா தப்பிச்சு ஓடிடுறது. ஏட்டையா வந்தால் கதை பூட்டிக்கிறது. எல்லாம் நான் கருப்பாக இருக்கிறேன், நான் எல்லா பெரிய நம்ம எல்லா சாதிக்காரனையும் சொல்கிறேன், நான் உட்பட, எனக்கு சாதிக்காரன் உட்பட எல்லா சாதிக்காரனையும் தமிழ் சாதியில் சொல்கிறேன். ஒரே ஒருத்தன் தமிழ் வாழ்க, இனம் வாழ்க, மொழி வாழ்க, இதை சிதைக்க வருகிற அந்நியனே வெளியேறு ஒழிக, இந்த வார்த்தையை ஒரு நம்மால் சொல்லலாம். தெரியாதவனுக்கு டேய் நம்ம சாதிக்காரன் அடிச்சு விட்டாங்களான்னா தீயா வருவான். டேய் தமிழுக்கு ஆபத்து ஓடி ஒழிஞ்சுக்குவேன். தமிழ் ஏன்னா அவனுக்கு தமிழன் நம் மொழி, தமிழ் மொழி, தாய்மொழி, தமிழ் மொழி, தமிழ் நம்முடைய நிலம்னே தெரியாது. ஆகவே என்னுடைய உறவுகளை நம்ம இவ்வளோ காலம் மூடர்களாய், பேடிகளாய், கோழைகளாய், சாதியின் பெயரால் அந்நிய சதிக்கு இரையாகி மோதி இழைந்து போய் வீணாக போனோம்.
ஆனால் இனிமேல் நாம் தமிழுக்காக களத்தில் எல்லா நம்முடைய ஒட்டுமொத்த உறவுகளும் அணி சேர்ந்து நாம் நடத்துகிற போராட்டம் இருக்குல்ல, இனிமேல் நாம் நடத்துகிற யுத்தம் இருக்குல்ல, அது ரொம்ப வலிமையாக இருக்கணும். 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்ம தான் இருக்கணும், 543 பாராளுமன்றமும் நம்ம தான் இருக்குது. ஆனால் இதை சொன்னால் உங்களுக்கு அது மேலே உங்களுக்கு பற்று வராது. வார்டு மெம்பரே நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டான், அங்கே எதிர்த்து நிற்கிறோம் நம்ம சித்தப்பவே தான் நிற்பேன், கழுத்தை கூட அறுத்துருவேன். இப்போ நான் போய் இப்போ எஸ்ஆர் பாண்டிக்கு எனக்கு தெரியும், வெளிச்சாதியில் இருந்தெல்லாம் இனிமேல் எந்த ஆபத்து வராது. நம்ம யாருக்கு உள்சாதிக்குள்ள தான் முதல்ல கழுத்து இருக்க வருவேன். இந்த கொடியை கொண்டுட்டு போய் ஊருக்கு நட போனோம்னா ஊர் கட்டுப்பாட்டு ஓட்டு நாட்டாமின்னு நம்ம சாதிக்குள் இருக்கிறவங்க ஏற்கனவே இருக்கிற பல்வேறு நம்முடைய மூத்த அமைப்புகள் இருக்குல்ல, அவன் விடமாட்டான். நம்ம போராடி இவன் கூட சண்டை கட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டால் ஃபஸ்ட்டு முதல்ல 2 பேருக்கு மேலே என் கேஸை போட்டுருக்கான். புகார் கொடுத்தவன், புகாரை பெற்றுக்கொண்டவன் 2 பேருமே நம்மள்கிட்ட 4 கேஸ் வாங்கினா குண்டாசு, அப்புறம் மறுபடியும் தீவிரவாதி. இதுதான் சிக்கல். இதிலிருந்து நம்ம மீறணும். அதில் நம்ம ஒழுங்காக இருக்கணும். இதில் நம்ம எல்லா களத்தில் குண்டாஸ் போட்டால் ஜாமீன் எடுத்துக்கணும். நம்ம மற்றபடி உயிர் இழந்தாலும் அதுக்காக பயந்து வெளியேறக்கூடாது. நம்ம உயிருக்கு பயப்பட்டு நம்ம யாரும் இந்த பொது வாழ்க்கைக்கு வரல. ஆனால் நம்ம அதிகாரத்தை அடைய முடியும். அதில் ரொம்ப கவனமாக இந்த சரி பண்ணுற மாதிரி எங்கள் நாகை திருவிழா மாதிரி எல்லாம் நம்ம குழந்தை அரசனெல்லாம் இன்றைக்கி பேசி நானே வியப்பாக பார்த்தேன். எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க. எல்லாருமே சட்டை பையில் வேறு ஒன்று வச்சுக்கிட்டு இரும்பு வேறு எல்லாமே வச்சுக்கிட்டு இருந்தது எல்லாருமே. அதில் அந்த வேலைக்கு வராதது அதிசயமே எங்கள் கூட்டத்தில் சேர்ந்தது திருமுருகன் மட்டும்தான். நம்ம வழியில் வராது. நாம் எல்லாமே வச்சுருப்போம். நம்ம உடம்பு எத்தனை வகையான ஆயுதம் இருக்கோ அத்தனை வகையான ஆயுதமே சொந்தமாக தயாரித்து பயன்படுத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவங்க. அவங்கெல்லாம் கருத்தியல், தத்துவம், கோட்பாடு, லட்சியம், அதில் பல நம்மையோட கூடுதலான பயங்கரமான வழக்குகளை வாங்கி சிறைக்கு போயிருந்து பல நெருக்கடிகளுக்கு ஆளாகித்தான் இருக்காரு. அதனால் நம்மகிட்ட அந்த அறிவும் இருக்குது, நம்மகிட்ட ஆயுதமும் இருக்குது. ஆகவே நம்ம இன்னும் ரொம்ப வலிமையாக, இன்னும் நம்ம செல்வகுமார் மாதிரியெல்லாம் நம்ம சகோதரர்கள் மாதிரி மைய பகுதியில் இருக்கிற நம்முடைய இந்த கருப்பு தமிழர்களையெல்லாம் இன்னும் வலிமையாக ஒன்று ஊட்டி சாதி வெறியை விட்டுட்டு இன மொழி உணர்வை ஊட்டி தமிழ் தேசிய கருத்தியலை வென்றெடுப்பதற்கு அதற்கு எதிராக எது வந்தாலும் தகர்த்தெறிவதற்கு தயாராக இருக்கணும். அதற்கு நம்ம ஆயுதத்தை பயன்படுத்தி இனிமேல் அதற்காக வழக்குகளை நம்ம வாங்கணும். இப்போல்லாம் ஓரளவு வழக்கெல்லாம் எடுத்து வழக்கு இல்லை. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க நம்மளை கொண்டு வரணும். ஆகவே இப்போ எப்படி அவங்கெல்லாம் தினமும் பேசுகிறான், அண்ணாமலை மேலே ஒரு வழக்கு கிடையாது, ஹச்ராஜா மேலே ஒரு வழக்கு கிடையாது, வானதி சீனிவாச மேலே ஒரு வழக்கு கிடையாது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்போ நீங்களும் நானும் அப்படி பேசுகிறா விடுவானா? 5 நிமிஷத்தில் மதுரையில் அங்கே மக்கள் ஒரு தாய் மக்களாக இருக்கிறான். திருப்பரங்குன்றத்தில் ஒரு சின்ன தற்காவில் யாரோ 2 பேர் போனாங்க சாப்பிட்டாங்கன்னா 1 நிமிடத்தில் 10,000 பேருக்கு திரட்டி இந்த ஒட்டுமொத்த மக்களையும் வேறு வகையில் திசை திருப்பது யார்? ஹச்ராஜா. எந்த ஊர், எந்த மாநிலம், என்ன சாதி யாருக்குமே தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற நம்ம காட்டு கூட்டத்தை, இந்த கருப்பாக இருக்கிற மூடர்களை உடனே கந்தாவா, வேளாவா, முருகாவான்னு பச்சை பொய்யை சொல்லி பக்கத்தில் இருக்கிற இஸ்மாயில் பூட்டுக்கடை வச்சுருக்கிறவர், மாட்டுக்கலான கட்டுறவரை போய் எதிரியாக காட்டுவான். ஒருபோது நீங்கள் அதுக்கு அடிமையவே கூடாது. நம்மளுக்கு முதல் எதிரி பாஜக, முதல் எதிரி RSS. அதனுடைய கருத்து ரொம்ப மோசமானது. சாதியை விட கொடுமையானது மதம். ஆகவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாதியை ஒழிக்கணும், வேகமாக அழிக்க வேண்டியது மதம்ங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். எல்லா மதமும் மனிதனுக்கு அன்பை போதிக்கலாம், அறிவை போதிக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் மதத்தின் பெயரால் மக்களை பிரித்து அதிகாரத்தை கைப்பற்றுகிற போக்கிலிருந்து நம்ம இன்னும் கவனமாக இருந்து எச்சரிக்கையாக இருக்கணும். ஆகவே ஒழிக்கப்பட வேண்டியது மதம், ஒழிக்கப்பட வேண்டியது சாதி, இணைக்கப்பட வேண்டியது மனித மனம். அது தமிழ் இனம், மொழி என்று ஒட்டுமொத்த நம்முடைய தமிழ்நாட்டு மக்களும் 10 கோடி பேர் ஒரே மனநிலையில் சிந்திப்பதற்கும் செயலாற்றுவதற்கும் அமைக்கப்பட்டிருக்கிற பல்வேறு காவல் அரண்களில், முகாம்களில் முதன்மையான முகாமாக நம்முடைய தமிழர் ஆட்சிக் கழகத்தினுடைய முகாமும் துவக்க விழாவும் அமைந்திருப்பதை மீண்டும் மீண்டும் வரவேற்று பாராட்டி வாழ்த்தி மிக விரைவில் SRPயை நம்ம இன்னும் வலிமையான அரசியல் பொதுத்தளத்தில் கொண்டு வந்து ஒட்டுமொத்த தேவேந்திர உளவியலாளர் சமூகத்தின் பேராதரவையும் பெறுகிற வகையில், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய பேராதரவை பெறுகிற வகையில் பெற்று அதிகாரத்தை, அரசியல் அதிகாரத்தை, நிர்வாக அதிகாரத்தை கைப்பற்றி சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற பின்னடைவுகளை எல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு அந்நிய ஆதிக்க
ஊடுருவலை, அது பண்பாட்டு நிலையில், மொழி நிலையில், வழிபாட்டு நிலைகளில் எவர் நுழைந்தாலும் நாம் எச்சரிக்கையாக இருந்து தகர்த்தெறிந்து விட்டு தமிழை காப்போம், தமிழ் இனத்தை காப்போம், தமிழ் நிலத்தை காப்போம். வாழ்க தமிழர் ஆட்சி கட்சி. வணக்கம்.